ப்ளூ கார்ட்டூன் டிவி. அது ஒரு அழகான பெரிய காடு. அந்த காட்டுல 3 மர வீடு இருந்தது. முதல் மர வீட்டில் சிண்டு, ஜான்சின்ற கணவன் மனைவி எறும்பு இருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகளும் இருந்தாங்க. ஜான்சி எறும்பு சரியான மேக்கப் பைத்தியமாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கை உதட்டில் போட்டுட்டே இருக்கும். அடுத்த மர வீட்டில் ரோசின்ற வண்டு இருந்தது. அது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த வண்டோட அப்பா பேரு கட்டப்பா. என் செல்ல மகளே ரோசி, சீக்கிரமா எழுந்து சாப்பிட்ட எல்லா குப்பையும் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுமா. இவ்வளவு குப்பைகளை வீட்டுல வச்சுட்டு இருந்தா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. உனக்கு சாப்பாடு வாங்கி தர நான் வேலை செஞ்சு செஞ்சு கருப்பாயிட்டேன். என்னை கட்டப்பான்னு கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கருப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் சாப்பிடுறத பார்த்து எப்ப பார்த்தாலும் கண்ணு வைக்காதீங்க. நானே ரொம்ப எழைச்சு போய் இருக்கேன். இதுல உங்க கண்ணு வேற. 3வது மர வீட்டில் ஒரு மஞ்சள் கிளி வாழ்ந்து வந்தது. அந்த கிளி பேரு அஞ்சனா. அந்த கிளி யூடியூப்ல ஒரு vlogging சேனல் நடத்தி வந்தது. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்க மஞ்சள் கிளி அஞ்சனா. நான் உங்களுக்கு இன்னைக்கு சுட சுட நானே செஞ்ச சமோசாவை சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப சுவையா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் ஜான்சி எறும்பு அதனுடைய குப்பைகளை குப்பை தொட்டியில போட வரும்போது சுத்தமா குப்பை தொட்டியில இடம் இல்லை. அதனால கோவமான ஜான்சி எறும்பு கத்த ஆரம்பிச்சது. குண்டு பூசணிக்கா ரோசி, இந்த குப்பையெல்லாம் நீ தான் இதுல கொட்டணும்னு தெரியும். எவ்வளவு குப்பைய ஒரே நாள்ல சேர்த்து வச்சிருக்க. நீ ஒரு நாளாச்சும் இந்த டஸ்ட்பினை கிளீன் பண்ணாதானே உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். எங்க பாருங்க ஜான்சி அக்கா, இது என்ன உங்களுடைய டஸ்ட்பினா என்ன? இது இந்த தெருவோட டஸ்ட்பின். நான் அப்படிதான் குப்பைய போடுவேன். ஜான்சி எறும்போ ரோசி வண்டும் சண்டை போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அஞ்சனான்ற கிளி vlogging பண்ண போன் எடுத்துச்சு. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டஸ்ட்பின் சண்டைய பத்தி பார்க்க போறோம். இவங்க தான் எங்க ஊர் ஃபேமஸான ஜான்சி அக்கா, ரோசி அக்கா. இவங்க சண்டையில ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. மஞ்சக்குருவி vlogging பண்றத பார்த்த ஜான்சி எறும்புக்கு ரொம்ப கோவம் வந்தது. மஞ்சக்குருவி அஞ்சனா, நீ ஓவரா பேசிட்டு இருந்தனா உன்னுடைய ரக்கைய பிச்சு இன்னைக்கு நான் சூப்பு வச்சிருவேன். ஜான்சி எறும்பு என்ன சொல்லியும் கேட்காத மஞ்சக்குருவி vlogging பண்ணதுனால எறும்புக்கு கோவம் வந்து அங்கிருந்து எலும்பு பீசை தூக்கி குருவி மேலே எரிஞ்சது. குருவி தலையை சுற்றி கிழந்தது. மறுபடியும் ஜான்சி எறும்போ ரோசி வண்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சண்டை போறத தூரத்துல இருந்து சிண்டு எறும்போ கட்டப்பா வண்டும் பார்த்தாங்க. நாளுக்கு நாள் இவங்களுடைய அட்டகாசம் கொஞ்சம் கூட குறையில. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சரி, நான் எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சிண்டு எறும்பு சொல்லிட்டு அதனுடைய சாப்பாட்டு பையை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புச்சு. சிண்டு எறும்பு அவங்க ஊரில் இருக்க சக்கரை ஆலையில் சக்கரை மூட்டையை எடுத்து அடுக்கிற வேலையை செஞ்சு வந்தது. அதே கம்பெனியில் கட்டப்பா வண்டும் வாட்ச்மேன் வேலையை பார்த்து வந்தது. அதே சக்கரை ஆலையில் நட்டுன்ற யானையும் வேலை செஞ்சு வந்தது. அது ரொம்பவே சூப்பராக கார் ஓட்டும். சிண்டு எறும்பும் கட்டப்பா வண்டும் நட்டுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. 3 பேரும் மதிய உணவு இடைவேளையில ஜாலியா சந்தோஷமா உட்காந்து பேசுறது வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. என்னப்பா சிண்டு, இன்னைக்கும் பழத்தையும் காயும் தான் கொண்டு வந்திருக்க. எதுவும் வாய்க்கு ருசியான சாப்பாடெல்லாம் கொண்டு வரலையா? அட நட்டன்ன, எனக்கும் வகை வகையா சாப்பிடணும்னு ஆசைதான். எனக்கு என்ன இது மாதிரிலாம் சாப்பிடணும்னு ஆசையா? என்ன பண்றது, என் பொண்டாட்டி வகை வகையா சமைச்சு போடுவான்னு பார்த்தா வெரைட்டியான லிப்ஸ்டிக்கா தான் உதட்டுக்கு போடுறா. வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மாலை நேரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஏன்பா சிண்டு தம்பி, இந்த வருஷம் வெயில் காலம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இல்லை? ஆமாண்ணே, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் மழை காலம் தொடங்குது. நமக்கு வேலையும் அவ்வளவோ இருக்காது. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. என் மனசுலயும் அந்த எண்ணம் தான்பா ஓடிட்டு இருக்கு. இந்த சோத்து முட்டை ரோசியை வச்சுக்கிட்டு நான் வருமானத்துக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஜான்சி, எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டே இருக்காது. சரி, எங்கன்னா போய் தொலை. சரி, நைட்டுக்கா என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருக்க? இன்னைக்கு டின்னர் எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் பாலும் ஆளுக்கு ஒரு முட்டையும் தான். என்னது, ஒரு கிளாஸ் பாலும் முட்டையுமா? இதை சாப்பிட்டு நான் நைட் எப்படி தூங்குறது? நான் டயட்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை தான் நைட்ல சாப்பிடணும். இதுதான் உடம்புக்கு நல்லது. நான் போயிட்டு உங்களுக்கு டின்னர் கொண்டு வரேன். அட, இந்த பாலையும் முட்டையும் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பாம்பா என்ன? இவ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காளோ தெரியாது. அப்படின்னு சிண்டு எறும்பு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, வெளியே ஒரு பக்கம் சரியான இடி. அன்னைக்கு இரவு முழுவதும் சரியான இடியோடு சேர்ந்து மழை பெஞ்சு அந்த கிராமம் ஃபுல்லா தண்ணி சூழ ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி அவங்க வீட்டை சுத்தி சூழ்ந்ததுனால மர வீட்டுல இருந்து யாரும் கீழே இறங்கி வரல. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மஞ்சக்குருவி அஞ்சனா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்க வீட்டை சூழ்ந்திருக்க மழை தண்ணி பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னு குருவி ஒரு பக்கம் vlogging பண்ணிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுல ரோசி வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா, எனக்கு KFC சிக்கனும் பெப்சியும் வாங்கித்தாங்கப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது.
இங்க பாருமா ரோசி, நீ வண்டு இலையும் தழையும் தான் சாப்பிடணும். சிக்கன் பர்கர்லாம் சாப்பிடக்கூடாதுமா, புரிஞ்சுக்கோ. அப்படின்னு கட்டப்பா வந்து அவருடைய பொண்ணை சமாதானம் படுத்த, இன்னொரு பக்கம் ஜான்சி எறும்பு, இந்த புது கண்ணாடி எவ்வளோ அழகா இருக்கு. சேச்சே, கண்ணாடி அழகா இல்ல, நான் தான் இதுல பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னு ஜான்சி எறும்பு சொல்ல, குரங்கு ஒன்று தள்ளு வண்டி ஊருக்குள்ள புதுசா தள்ளிட்டு வந்தது. அட வாங்கம்மா வாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் வாங்க. இது அதிசய மஷ்ரூமை சாப்பிட நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மஷ்ரூமை சாப்பிட்றவங்க எல்லாம் சீக்கிரமா அழகாயிடுவாங்க. ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதே போல இந்த மஷ்ரூம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு சுத்தமா வெயிட்டே போடாது. வாங்கம்மா வாங்க. அப்படின்னு குரங்கு வியாபாரி அங்க இருக்க விலங்குகளை எல்லாம் கூவி கூவி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலே அங்க ஜான்சி எறும்பும் அஞ்சனா கிளியும் குரங்கு வியாபாரி நோக்கி வந்தாங்க. நீங்க சொன்னது உண்மையா குரங்கண்ணே? இந்த காலம் சாப்பிட்டா என் அழகு இன்னும் கூடுமா? அட ஆமா தங்கச்சி எறும்பே, நான் சொன்னது உண்மைதான். நீ இந்த காளானை சாப்பிட்டா இன்னும் கூட அழகாயிடுவ. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த மொத்த காளானையும் நான் சும்மாவே கொடுக்குறேன். அடுத்த முறை நான் காளான் வாங்க வரும்போது நீங்க என்கிட்டயே வாங்கிக்கோங்க. என்னது, ஃப்ரீயா ஒரு கூட மஷ்ரூம் தராங்களா? அட, இந்த நேரம் பார்த்து அப்பா என்ன டயட்ல இருக்க சொல்லி திட்டுறாரு. என்ன பண்றது? அப்பா தான் இப்ப வீட்ல இல்லையே. அப்பா வரதுக்குள்ள மொத்தத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட வேண்டியதுன்னா அப்பாக்கு என்ன தெரியவா போகுது? அப்படின்னு வண்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு குரங்கு வியாபாரி இருக்க இடத்துக்கு வண்டு போச்சு. இங்க பாரு குரங்கு வியாபாரி, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? இந்த கூட காளானை நீ ஃப்ரீயா தானே எங்களுக்கு தரப்போற? ஆமாம்மா ஆமா, இந்த கூட காளானை உங்க 3 பேருக்கும் நான் ஃப்ரீயா தான் தரப்போறேன். அடுத்த முறை நான் வரும்போது நீங்க அந்த காளானுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். 3 பேரும் குரங்கு சொன்னதை கேட்டு மஷ்ரூமை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துல குரங்கு அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு.